பிக் பாஸ் லைவ்ல அமித் ஃபேமிலி வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அமித் அதுக்கேற்ற மாதிரி மூவ்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கார். அந்த மூவ்ஸை பத்தி பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் தலையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பார்வதி. ஏன் இப்படி சொன்னாங்க, எதனால சொன்னாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஆனா வேற மாதிரி கேம் விளையாடுறீங்க சாண்ட்ரா. அருமையான கேம், அருமையா. நேத்து நைட் என்னடான்னா அமித் கிட்ட போய் பார்வதியை நம்பாதீங்கன்றீங்க. இன்னைக்கு என்னடான்னா பார்வதி கிட்ட போய் ஒரு விஷயத்த பண்றீங்க. நம்பவே முடியலையே, புரிஞ்சிக்கவே முடியலையே உங்களை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, அதை தாண்டி லைவ்ல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை நீங்க பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். மொதல் விஷயம், ரஞ்சினி ஒரு பக்கம் சொல்லிட்டு போனாங்கல்ல பார்வதியை, அந்த வந்து நம்ம கேமுக்காக என்ன பண்றோம் ஏது பண்றது ரொம்ப முக்கியம், அதுல கேரக்டரும் உங்களுடைய இது பர்சனாலிட்டி அதெல்லாம் வெளிப்படும் அப்படின்றத சொன்னாங்க இல்லையா. அதை வந்து அவங்க மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. அமித் வந்து உட்கார்றாரு, அமித் வந்து வெளியே உட்கார்றாரு. பார்வதி கேட்குறாங்க என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க அப்படின்னும் போது அமித் அந்த விஷயத்த சொன்னது எல்லாத்தையும் பார்வதி மேட்டரை தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டார். எதனா பார்வதி கிட்ட போய் பேசாத, சாண்ட்ரா கிட்ட போய் பேசாத, அடுத்து அந்த கமருதீன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் ஆகாத அப்படின்றத மட்டும் சொல்லாம எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலா பேசுங்க, சாண்ட்ரா கூட போய் உட்காராத, ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி அமிதா இரு அப்படின்றதையும் நியாயத்தின் பக்கம் நில்லுங்க அப்படின்ற ஜென்ரலா இன்ஸ்ட்ரக்ஷன் என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முழுசா ஒரு பக்கம் பார்வதி கிட்ட சொல்றாங்க. இப்பதான் நான் கிளாரிட்டியாவும் தெளிவா இருக்கேன். இப்பதான் என் மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு, அந்த பிளாக்லாம் போயிருச்சு எனக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. என் ஒய்ஃபையும் என் ஃபேமிலியை பற்றி நிறைய யோசிச்சேன். இந்த நேம் தப்பாக போயிருமேன்ற மாதிரி நிறைய திங்க் பண்ணிருந்தேன். அதை வந்து ரஞ்சினியே கிளியர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை கிடையாது. இனிமேல் நான் உண்டு, என் கேம் உண்டு விளையாட போகிறேன். ஸோ முழுக்க வந்து ஆதரவு அமித் இல்லை, அட்ராசிட்டி அமித்தா மாற போகிறேன். ஏன்னா அவங்க சொன்னாங்க யாருக்குமே நீ ஆதரவு கொடுக்க தேவையில்லை, அட்ராசிட்டியாக மாறு, ஆதரவு எது கொடுக்குற அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவங்க சொன்னதை சொல்லிட்டு இருக்காங்க. இதுல பார்வதிக்கு டவுட், என்னென்னலாம் கிடைக்குது, என்னென்னலாம் பண்ணலான்ற மாதிரி உட்காந்து பேசுறாங்க. எப்படி என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குதுன்றது செக் பண்ணுவோன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, பேடு கேரக்டரோ நம்ம சொன்னாங்க, அது எப்படி வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, அது எப்படி இதுவாயிருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னும் போது என்ன பண்ணியிருக்குமோ அதுதானே போவோம், பண்ணாது எதுவுமே போகாது இல்லை அப்படின்னும் போது கரெக்ட் தான், என்ன பண்ணியிருக்குமோ அது எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, எப்படி போய் ரீச் ஆயிருக்குன்றது நம்ம பார்க்கணும்ல. அப்போதான் அமித் சொல்றாரு, நீ என் மேலே கேஸ் போட்டல, அந்த கேஸ் மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இது வந்து உண்மைக்காக ஒரு கண்டென்ட்டுக்காக ஒரு கேமுக்காக நீ பண்ணியிருக்க, அந்த கேமுக்காக தான் கேஸ் போட்ட மாதிரி வெளியே ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அமித் அப்படிதான் சொல்றாங்க. அப்படின்னும் போது உடனே இல்லை நான் கேமுக்காகலாம் போல, நிஜமாவே தோணுச்சு அதனாலதான் போட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. பொய் ஒரு அனர் பொய், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்காக தான் போட்டாங்க அந்த கேஸு. ஸோ அந்த ஆல்ரெடி அந்த இஷ்யூ சால்வ் ஆயிருச்சு. ஸோ கேமுக்கு எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக அந்த ஒரு கேஸை போட்டுட்டு இங்கே வந்து டைலாக பேசுறது ஏதாவது பண்ணுறது பார்வதிக்கு வேலையாக இருக்கும்ல, அந்த வேலையை தான் அங்கே ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட்ல சொல்லிடுறாங்க, ஐ வில் டேக் மை அக்கௌண்டபிலிட்டி, நான் என்ன பண்ணணும் இந்த வீட்டுக்குள்ளே, என்ன ஆக்ஷன்ஸோ என்ன விதங்களோ அதுக்கான கான்சிக்வன்ஸும் அதுக்கான ஆக்ஷனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத ஓப்பனாக பார்வதியை ஒத்துக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே, இதுக்கு நடுவில் அமித் வந்து அந்த அமித் பக்கத்தில் வந்து ஒரு பக்கம் சாண்ட்ரா, இந்த பக்கம் சாண்ட்ரா, இந்த பக்கம் பார்வதி, சென்ட்ரல் அமித் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. ஓகேவா, இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. இப்போ என்ன நடக்குதுன்னா, அப்போ வந்து உட்காந்துட்டாங்க அமித்துக்கு, ஐயோ என் பொண்டாட்டி வேற சொல்லிட்டு போயிருக்கா, பக்கத்துல சாண்ட்ரா இவ இருக்கா, இவங்க உங்ககிட்ட உசாரா இருக்குன்ற மாதிரி சாண்ட்ராங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரல் டிஸ்கஷனாக தான் இருக்குது. ஜென்ரல் டிஸ்கஷனை தாண்டி போகும்போது அமித் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் பக்கமே போல, அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அவங்க ஒய்ஃப் சொன்னதை அடுத்த நொடியே பயன்படுத்துறேன்ற மாதிரி பயன்படுத்திட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சாண்ட்ரா சொல்றாங்க, போன வாரம் நான் கொஞ்சம் இதுல இருந்தேன், அந்த சட்டு மேட்டர்லாம் வந்து ரஞ்சினி சொன்னது ஓகே, என் ஹஸ்பண்டே எடுத்துட்டு போவான்னு நினைச்சேன், இவங்க வந்து எடுத்துட்டு போனது எனக்கு ஓகே தான், பட் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன், நான் வீக்கெண்ட் எபிசோட்ல நிறைய விஷயங்கள் சொல்லாம போயிட்டேன். இப்போ அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் கரெக்டா பண்றேன் கேளு. இப்போ இந்த கேமோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. யாருன்னா ஃபர்ஸ்ட் சுபிக்ஷாவோட ஆட்டம், சபரியோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. எப்படி உங்க 2 பேரோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. சுபி அந்த கேங்ல இருக்கா, அந்த கேங்ல இருந்து வெளியே வர முடியாம இப்படி 2ஆம் பக்கமா தவிச்சிட்டு இருக்கா. ஒன்னு இருக்கா, இல்லாத மாதிரி இருக்கா, என்ன பண்றதுன்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஸோ அவளுடைய ஆட்டம் முடிஞ்சு போச்சு, அவளுடைய பொட்டென்ஷியலும் அந்த அளவுக்கு இது இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த குரூப்ல இருக்கிறதால தான் சுபியோட ஆட்டம் இவ்வளவு தூரம் சஸ்டெயின் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஏமா அந்த பொண்ணு தனியா இருந்தே இவ்வளவு தூரம் வந்திருக்கு, குரூப்ல இருந்ததால வந்துச்சுன்னா நீங்க சொல்லாதீங்க. அந்த பொண்ணோட முழு முயற்சியை போட்டதால் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கதை தாண்டி ஸோ அந்த குரூப்ல இருந்ததால மட்டும் வரவில்லை அப்படின்றத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகே,
அந்த பொண்ணு உழைப்பை போட்டிருக்கு, போடாமல் இல்லை. பட் என்ன, பல இடங்களில் கொஞ்சம் குழம்பி போயிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சபரியும் அந்த குரூப்பை விட்டு வெளியே வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான். பட் சபரியோட ஆட்டம்ல ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த பேசிஸில் தான் சபரி டிராவல் பண்ணுறான்ற மாதிரியும் சாண்ட்ரா உடைக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யாவோட கேம் வந்து இந்த 3 பேரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எந்த 3 பேர்னா, அமித், வினோத் அண்டு கமருதீன், இந்த 3 பேரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இவங்க ஏதாவது பண்ண போய் அது திவ்யா ஸ்கோப் எடுத்துக்கிட்டு அதை வச்சு இவங்களை எதிராக அட்டாக் பண்ணுறா, இதெல்லாம் பண்ணுறா. ஸோ யாரை வச்சு அட்டாக் பண்ணுறாங்கன்னா இவங்களை வச்சு தான் திவ்யாவோட கேம் பிள்ளை நகர்ந்துக்கிட்டே போது, இதெல்லாம் பண்ணுது. இவங்க அந்த மாதிரி பேசாமல் இருந்தால் அந்த கேம் நகராது அப்படின்ற மாதிரி திவ்யாவை பற்றியும் பேசுகிறாங்க. நான் நேற்று தான் அப்சர்வ் பண்ணேன், கனி கூட பேசும்போது தான் அவங்க பேசுகிற கான்வர்சேஷன், இன்னொரு பக்கம் வந்து திவ்யா பேசுகிற கான்வர்சேஷன்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஸோ இது வந்து அவங்க நம்மள ஒரு குரூப்பாக சொல்கிறாங்க. எப்படி நம்மள ஒரு குரூப்பாக தான் அவங்க பார்க்குறாங்க. பார்வதி, கமருதீன், வினோத், அமித், இருங்க, பார்வதி, கமருதீன், வினோத், அமித் அண்டு சாண்ட்ரா, இவங்கெல்லாம் நம்மள ஒரு குரூப்பாக தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து இங்கே போடுறாங்க. அவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்க, நம்மள ஒரு குரூப்பாக பார்க்குறாங்கன்ற மாதிரி இவங்க போட்டுடுறாங்க. இதே சாண்ட்ரா தான் நேற்று என்னடானா கனி அப்படிலாம் கிடையாது, இப்படி கிடையாதுன்னு பேசினாங்க. இன்னைக்கு பார்வதி கிட்ட போய் பேசாதீங்க, உஷாரா இருங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த இடத்துல பார்வதி கூடயும் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு குழப்பத்திலேயே அமித் எழுந்து போயிட்டாரா. இங்க ஒரு டிஸ்கஷன் போகுது. ஆமா சாண்ட்ரா, நீ சொல்றது கரெக்ட் தான், இதெல்லாம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, நானும் பார்த்துட்டு இருக்கேன். இதுல விக்ரம் இருக்கான, விக்ரம் அவன் ஒரு ஒஸ்ட் அப்படின்ன மாதிரி என்னோட ஐடியாலஜி, என்னோட ஒரு டைலாக் தமிழ்ல வந்து சொல்லுவாங்களே, ஐடியாலஜி மீன்ஸ் அந்த ஒரு தத்துவம் இல்லை மக்களே, ஐடியாலஜின்னு வச்சுங்க. இங்கிலீஷில் தமிழ் ஒரு பேர் வரும், சடனாக வரமாட்டேங்குது. அந்த டைலாக் பார்வதி சொன்னாங்க. ஓகே, அது வந்து அந்த ஒரு வெளியே ஒரு ஐடியாலஜி வச்சுருக்காங்களே, அந்த ஐடியாலஜியே டெமாலிஷ் பண்ணுறான், அந்த ஐடியாலஜியே காமெடின்ற பேரில் இது பண்ணுறான். எனக்கு வந்து ரொம்ப காண்டாகுது, கடுப்பாகுது. அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லைங்க, அடுத்தவங்களோட ஐடியாலஜியை காலி பண்ணுறது. வெளியே இருக்கிற ஐடியாலஜியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது படி 1% கூட வீட்டுக்குள்ளே செயல்படலையேம்மா. நான் வெளியே இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வரல. ஆனால் பார்வதி சொல்கிற வெளி ஐடியாலஜி அப்படின்னும் போது அந்த ஐடியாலஜிக்கும் வீட்டுக்குள்ளே பார்வதி நடந்திருக்கும் 1% கூட ஒட்டலை அப்படின்றது தான் உண்மை. இது இப்படி நடக்குது இந்த பக்கம். ஸோ அவங்க ஐடியாலஜியை காலி பண்ணிட்டானா இவரு, அதுக்கேற்ற மாதிரி நடந்தா தானே, நடந்திருந்தா ஏன் விக்ரம் பேச போகிறான்னு நமக்கு தோணுச்சு. இது ஒன்று. அப்படியே கட் பண்ணால் ஒரு பக்கம் இங்கே போயிட்டு வரன்ற ஆள் வரல, நேராக வினோத்து, கமருதீனை கூப்பிட்டு போயிட்டு ஓப்பனாக சொல்லிட்டார் அமித், இங்கே பாரு சாண்ட்ராவோட இஷ்யூவில் நான் பண்ண தப்பு, அவங்க கூட போய் உட்காந்துருக்கக்கூடாது, ஆதரவு அதிகமாக தெரிவிச்சிருக்கக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நான் பார்த்துருக்கணும். ஸோ எனக்கு அந்த மாதிரி கஷ்டத்தை பார்த்தோன்னே என் நேச்சரை தாண்டி நான் போயிடுறேன், அது என்னால் இருக்க முடியல. பட் அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் அட்ராசிட்டி அமித்தாக தான் இருக்க போகிறேன், ஆதரவு அமித் கிடையாதுன்றதையும் சொல்லிடுறாரு. அடுத்து கமருதீன், இதுக்கப்புறம் உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நான் வரப்போகிறதில்ல, என்னை வர வைக்காதீங்க, ஐ கான்ட் பி தேர் அப்படின்ற மாதிரி கமருதீன்கிட்டையும் ஓப்பனாக அமித் சொல்லிட்டார். டப்புன்னு முடிச்சு விட்டாப்பலாம். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து கார்டன் ஏரியாவில் அங்கேருந்து பேசிட்டு இன்னொரு இடம் போகிறாங்க. அப்படியே பார்வதியை சாண்ட்ராவை கைட்டி விட்டு பட்டுன்னு பார்வதி போயிட்டு அங்கே அமித் பக்கம் உட்காராங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, வேற ஏதாவது படிக்குமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிருக்காங்க. அமித் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆயிட்டாரு அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.